க்ரூடோயிலோட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 7500 கிட்ட இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து 450 வரைக்கும் வரும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 450 கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 7350 வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு. அங்கே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரலாம். இல்லை அப்படின்னா வந்து 1 ஹவரில் பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 7000 வரைக்கும் போகலாம். ஆனால் வந்து அவ்வளோ போக சான்ஸ் கிடையாது. ஒரு 7300, 250, 200 கூட போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பையோ இது பிரேக் ஆனால் செல்லோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே செல் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்ம டார்கெட்டு. மேலே போனால் இதுதான் நம்மளோட ஸ்டாப்லஸாக வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளில வந்துடணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே உங்களுக்கு ட்ரேடிங் கிடையாது. ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொசிஷன் இருக்கும். இப்போ ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராடேல எல்லா பொசிஷனும் முடிச்சிடுங்க. பிஃபோர் 5:30க்கு முன்னாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.